வத்சல்யாத் அபயப்பிரதான சமயாத் ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத் ஔதார்யாத் அகசோஷணாத் அகணித ஸ்ரேயப்பத பிராபணாத் சேவ்யகா ஸ்ரீபதிஹி ஏக ஏவ சததம் சத்யத்ர சத்சாட்சிணகாய பிரஹ்லாதஸ்ய விபீஷணஸ்ய சரிராட் பாஞ்சாலி அகல்யாத் த்ருவகா காஞ்சிபுரத்தில் பெருமாளுக்கு வரதராஜன் பேர், தேவப்பெருமாள். தாயார் பெருந்தேவி தாயார். மகாதேவியை வேதமே நேரடியாக சொன்ன மங்களாசாசனம் பண்ணின தாயார் மகாதேவி பெருந்தேவி. இந்த பெருமாளும் தாயாரும் ஏகாந்தமாக இருக்கும் பொழுது ஆலவட்ட சேவை பண்ணுவரான் திருக்கச்சி நம்பிகள். ஆலவட்டம்னா விசிறி. பெருமாள் தாயார் ஒரே சயனத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பொழுது திருக்கச்சி நம்பிகள் அவருக்கு ஒண்டி அனுமதி. அப்போ பெருமாள் தாயார் இவர் விசிறது கூட மறந்துட்டு பேசின்னு இருப்பாளாம். ஒருத்தர் இவரை மறந்துட்டு பேசுவார். அடுத்த நாள் காலையில் திருக்கச்சி நம்பிகளை சூழ்ந்துருவாளா எல்லாரும். நேற்றுக்கு ராத்திரி பெருமாள் என்ன சொன்னார், தாயார் என்ன சொன்னார். ராத்திரி பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடந்த சம்பாஷணங்களை அடுத்த நாள் வந்து சொல்லுவார். மற்றொரு நாள், ஒரு நாளைக்கு கார்த்தால இன்னைக்கு நேற்று ராத்திரி பெருமாளும் தாயாரும் என்ன பேசினா, கூரத்தாழ்வார் முதலிய பக்தர்கள்லாம் கேட்கிறார். அப்போ சொல்கிறார் கூரத்தாழ்வாரை பார்த்து, நேற்றுக்கு ராத்திரி பெருமாளும் தாயாரும் உம்மை பற்றி தாயா பேசினார். என்னை பற்றி என்ன பேசினார்? அடியனை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு? கோட்டீஸ்வரனவர். கூரேசன்னா சக்கரவர்த்தி போல, அப்படியா அள்ள அள்ள குறையாத செல்வம். ஈசன் அவர். என்ன பேசினார் பெருமாள்னார்? ராத்திரி 2 மணி இருக்கும், ஜல்னு சத்தம் கேட்டது, மணி ஓசை. தாயார் கேட்கிறா பெருமாளை, இப்படி ஒரு மணி ஓசை கேட்கறது, இந்த சத்தம் கேட்குறதே, இது என்ன சத்தம்? உடனே பெருமாள் தாயார்கிட்ட சொல்கிறார், கூரத்தாழ்வாருடைய அன்னதான சத்திர கதவு சாத்திர சத்தம். ராத்திரி 2 மணி. கார்த்தாலேருந்து ராத்திரி 2 மணி வரையும் இப்படி பெரிய கதவை திறந்து வச்சு வர பக்தர்கள் முழுக்க சாப்பாடு போட்டால் அந்த குழந்தைக்கு கட்டுப்படி ஆகுமோ? கேட்குறது யார்? தாயார் மகாலட்சுமி. இப்படி செலவு பண்ணுறானே, கட்டுப்படி ஆகுமோ? இதை கேட்ட உடனே கூரத்தாழ்வாருக்கு நமக்கு சந்தோஷம் வரும். நம்ம பற்றி பெருமாள் நினச்சிருக்க, நம்ம அன்னதானத்தை பற்றி தாயார் விசாரித்தா பெருமாள் சொன்னார்னு நமக்கு சந்தோஷம் வரும். அவருக்கு துக்கம் வந்து, என்ன கோட்டீஸ்வரம்னா பெருமாளும் தாயாரும் நினைக்கணும், தாசன்னு நினைக்கலையே, என்ன பக்தன்னு நினைக்கலையே.
என்னை பக்தன்னு நினைக்காமல் கோடீஸ்வரன் எப்போ நம்ம நினைப்பு வரும்பொழுது, நம்முடைய பக்தி ஞாபகம் வராமல் எப்போ பணம் ஞாபகம் வந்ததோ, இந்த பணமே தனக்கு வேண்டாம்னு விட்டுட்டு ஓடி வந்துட்டார். பெரிய கோடீஸ்வரன். சம்சாரத்தோட சகலத்தையும் திறந்து வச்சுவிட்டு வந்துட்டார். 3 பேர் தான் திறந்து வச்சுவா. ராமச்சந்திர பிரபு காட்டுக்கு கிளம்பும்பொழுது திறந்து வச்சார். யாருக்கு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 700 வருஷம் முன்னாடி புரந்தரதாசர் திறந்து வச்சார். 9 கோடி ரூபாயை திறந்து வச்சுட்டு வந்துட்டார். யாருக்கு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அடுத்தது கூரத்தாழ்வா. 4வது ஆசாமி கிடையாது. ஸ்ரீரங்கம் வந்தார். எப்பொழுதும் பகவானுடைய பெருமாளுடைய ஸ்மரணம். ஒரு 9 மணி 10 மணிக்கு உஞ்சவர்த்திக்கு போவார். பாகவதாலாம் உஞ்சவர்த்தின்னு வீதியில் பஜனை பண்ணிகிட்டே போவார். இங்கே தினப்படியே கார்த்தால உண்டு. பகவன் நாமம் சொல்லி அக்ஷதையை வாங்கிக்கணும், அரிசி வாங்கிக்கணும். ஒரு கிரகஸ்தன் சாதமாக பிட்சை வாங்கக்கூடாது. பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் தான் வாங்கலாம் அன்ன பிட்சை. ஒரு இல்லறத்தில் இருக்கிறவன் அன்ன பிட்சை வாங்கக்கூடாது, அரிசியாக வாங்கலாம். அந்த அட்சதை பிட்சை வாங்கிறதுக்கு போவர். 5 வீடு போவர். அவருக்கு உஞ்சவர்த்தியாக மறந்து போய்டும், திரும்பி வந்துடுவார். அன்றைக்கி என்ன கொண்டு வராரோ அதை தான் சமையல் பண்ணுவார். வரதராஜங்கிறது தான் 30 வருஷமாக பழக்கம் உள்ள பட்டாச்சார சுவாமி. 93லேருந்து பழக்கம். எங்கள் குருஜிகிட்ட தென்னாங்கூரில் ஹரிதாஸ்கிரி சுவாமிகள்கிட்ட பரம பக்தர். அவர் உற்சவத்தில் தான் எங்களுக்கு பழக்கம். கிட்டத்தட்ட 32 வருஷமாக பழக்கம். உட்காருங்க. அன்றைக்கி ஏதோ பகவானுடைய ஸ்மரணத்திலேயே உட்காண்டிருந்தார். உஞ்சவர்த்தியை மறந்து போச்சு. சமையல் பண்ணுறதுக்கு 1 மணி அரிசி கிடையாது. இவர் அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். அவளை பற்றி கவலைப்படலை. தன்னுடைய கணவனுக்கு பதிதான தெய்வம், அவனுக்கு சாப்பாடு போடணுமே. அவருக்கு சாப்பாட்டு நினைவு கூட இல்லாமல் உட்கார்ந்துருக்காரு. 12:30 மணி ஆகிடுது. அப்போ தான் அவருக்கு பிரஜை வந்தது. இது தாண்டி இனிமேல் உஞ்சவர்த்திக்கு போனால் அகாலம்னு போகலை. அவர் என்ன நினச்சார், இன்றைக்கி சாப்பிட்ற வேலை இல்லைன்னு நினச்சார். நமக்கெல்லாம் சாப்பிட்றது தான் ஜோலியே. அவர் இன்றைக்கி நமக்கு சாப்பாடு வேலை இல்லை. அந்த நேரம் பகவத் ஸ்மரணம். 12:30 மணி இருக்கும். பெரிய கோவில், பெரிய பெருமாள் இருக்காரும், ரங்கநாதர். பெரிய மணி அடிக்கிறது. நிவேதனம். ராஜாவனும் எவ்வளவு பதார்த்தங்கள் நிவேத்தியம் நடக்கும். மணி அடிச்சது. அந்த மணி சத்தத்தை கேட்டு இந்த அம்மா கூரத்தாழ்வாருடைய சம்சாரம். பெருமாள் அப்பா, நாமெல்லாம் குழந்தைகள். பெருமாள் தாயார் அப்பா அம்மா, நாமெல்லாம் குழந்தைகள். குழந்தைகள் கார்த்தாலேருந்து ஒரு கஞ்சி கூட இல்லாமல் 12:30 மணி 1 மணி பெருந்த பட்னி கிடக்கும் பொழுது அப்பா அம்மாவால் சாப்பிட முடியுமா? இங்கே பெருமாளுக்கு நிவேதனம் ஆறுது. குழந்தை பட்னி கிடக்கும்போது அப்பா அம்மாவால் சாப்பிட முடியுமான்னு நினச்சேன். ஒரு 15 நிமிஷம் இருக்கும். மேளவாத்தியங்கள்லாம் முழங்கிறது. திருச்சின்னங்களெல்லாம் எடுத்துட்டு வாத்திய கோஷங்களோட, கோவில் மரியாதையோட அந்த நிவேதனம் கூரத்தாழ்வாருடைய திருமாளிகைக்கு வருது. சுவாமிக்கு நிவேதனம் பண்ணின பிரசாதம்.
அத்தனை பிரசாதத்தையும் கொண்டு வச்சு கோவில் மரியாதையெல்லாம் பண்ணி அந்த பட்டர்லாம் சுவாமியெல்லாம் பெருமாளுடைய பிரசாதம் எடுத்துக்கோங்கிறார். உடனே இவருக்கு ஆச்சரியம் தாங்களே, ஏன் இப்படி திடீர்னு இங்கே வந்திருக்கே பிரசாதம்னார். திருவாராதனை நடந்த முடிஞ்ச உடனேவே பெருமாள் ஒரு அர்ச்சகர் மூலமாக ஆவேசித்து இத்தனை பிரசாதத்தையும் குரத்தாழ்வாருடைய ஆசிரமத்தில் கொண்டு கொடுத்துருவோம். பெருமாள் சொல்கிறார். அந்த பிரசாதம் வந்தது. அப்போ அவர் நினைச்சார், நாம் பசிக்கிறதுன்னு நினைக்கவே இல்லையே, பெருமாள் ஏன் கொடுத்து அமைச்சிருக்கார்? நாம் கேட்கவே இல்லையே பெருமாள். சம்சாரத்தை கூப்பிட்டு நீ ஏதாவது மனசில் நினச்சியாடின்னு கேட்டார். நீ ஏதாவது நினச்சியா? சுவாமி நினச்சேன், குழந்தைகள் பட்னியாக கிடக்கும் பொழுது அப்பா அம்மாவால் சாப்பிட முடியுமான்னு நான் நினச்சேன். அவர் அசடைந்தார். இப்படி நினச்சதுனால பெருமாள் பிரசாதத்தை கொடுத்து அமைச்சிருக்கான். பெருமாளுடைய கிருபையை இப்படி கேட்டால் வாங்கிக்கிறது, கேட்டு வாங்கக்கூடாது. நாம் பேசாமல் இருக்கணும், அவர் கிருபை பண்ணுறத நாம் அனுபவிக்கணும். அவரை என்ன பண்ணணும்? இதை நீ போய் அசட்டுத்தனமாக கேட்டையே. அந்த பெருமாளுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு பிறந்த குழந்தை தான் பராசர பட்டர், பெரிய மகாத்மா. இப்போ நான் சொன்ன ஸ்லோகம் அவர் பண்ணின ஸ்லோகம். ஆச்சரியமாக பகவானுடைய ஒரு கருணை நம்ம எல்லாருக்கும் வேணும். பகவத் கிருபை இல்லாமல் வாழ முடியுமோ? எப்படியும் சீதாலாபத்தோடு தான் திரும்பி வருவேன்னு கிளம்புறார் ஆஞ்சநேய சுவாமி. வானர சைன்யத்துக்கு முழுக்க அபயம் கொடுத்து சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போய் சீதையை பார்த்துட்டு தான் நான் வருவேன். இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்பொழுதே விஸ்வரூபம் எடுத்துட்டார். தலை எங்கே இருக்குன்னே தெரியல, ஆகாசத்துக்கும் பூமிக்கும் நிற்கிறார். இவரை கண்டு லங்கையில் உள்ள காட்டேரி இருளன் இது மாதிரி உள்ள க்ஷுத்ர தெய்வங்கள் பிசாசெல்லாம் நடுங்க போகிறது. இவரை கண்டு பயப்பட போகிறது. ராவணன் உள்பட பயப்பட போகிறான். அப்பேற்பட்ட பிரபாவசாலியான ஆஞ்சநேய சுவாமி கையை கூப்பிண்டு தெய்வங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணார். இவ்வளவு சக்தி உள்ளவர் ஏன் பண்ணணும்? நமக்கு 3 பலம்தான் எல்லாருக்குமே. ஒன்று சரீர பலம், அடுத்தது நம்ம 10 பேர் நம்மளை சேர்ந்தவா இருக்காங்கிற பலம், மூணாவது நாம் ஏதோ கொஞ்சம் உபாசனை பண்ணுறோமே அந்த ஆத்ம பலம், தெய்வ பலம். மனுஷ்ய பலம், சரீர பலம், ஆள்கட்டு, பணபலம், இதெல்லாம் தான் நமக்கு பலம்னு நினைக்கிறோம். இது எல்லாம் ஒரு நாளை கைவிட்டுடும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், 4 நாள் சேர்ந்தா மாதிரி பேங்க் ஹாலிடேன்னா திண்டாடுறான். அவன் உஞ்சவர்த்தி எடுக்கிறான், திண்டாடுறான். பணத்துக்கு வசதி இல்லை. அது கூட முன்னெல்லாம், இப்போல்லாம் அது மாதிரி இல்லை. எல்லாம் ஃபோனில் வந்துடுது, கார்டில் வந்து, கார்டு கூட கிடையாது, ஃபோன்லேயே வந்துடுது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், பணபலம் விட்டுடும். 10 பேரை அடிக்கக்கூடிய சக்தி இருக்குது உடம்பில், அவ்வளவு தெம்பு இருக்குன்னு அதுவும் விட்டுடும். எப்போ விடும்னா ஒரு 25 தடவை லூஸ் மோஷன் போச்சுன்னு வச்சுக்கோங்க. அவன் 10 பேரை அடிக்கிற சக்தி உள்ளவனை ஸ்ட்ரெச்சரில் வச்சு தான் தூக்கின்னு போடும். வேறு ஒன்றுமே வேண்டாம். 20 தடவை போயிட்டு வந்தான்னா போதும், தெம்பு போயிடும். அது மாதிரி ஆள்கட்டு நமக்கு 100 பேர் இருக்கான்னு நினைக்கிறத விட அசட்டுத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த நம்பிக்கையில் தான் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் ஏமாந்து போகிறான். கிடையவே கிடையாது.
வாழ்க வாழ்கன்னு சொல்லிகிட்டே இருப்பான், திடீர்னு ஒலிகேம்மா. வாழ்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு 5 நிமிடத்தில் ஒலிகேம்மா. ஏண்டா கொஞ்ச நேரம் முன்னாடி வாழ்கைன்னு சொன்னேன், கட்சி மாறிவிட்டேன்னு சுலபமாக சொல்லும். இந்த எல்லா பலமும் கைவிட்டுடும். எல்லா பலமும் கைவிட்ட நேரத்தில் நம்மளை ரட்சிக்கிற ஒரே பலம் தெய்வ பலம். பகவானுடைய கிருபை வேணும். ஏதாவது கொஞ்சமாவது நாம் பண்ணணும். பகவான் கிருபை பண்ணுவான். என்னமா பண்ணுவான்? நீ ஏதாவது பண்ணினா தானே அவர் பண்ணுவார். ஒரு 2 செம்பருத்தி பூவையாவது கொண்டு போய் சுவாமி கொடுக்கும், 2 துளசியாவது அர்ச்சனை பண்ணணும், 2 பழத்தையாவது நைவேத்தியம் பண்ணணும். ஒன்றும் வேண்டாம், தரிசனம் பண்ணி 4 பிரதட்சிணமாவது பண்ணணும். ஒன்றும் பண்ணாமல் கையிலேயே கட்டின்னு டிவியை பார்த்துன்னு உட்காந்துருந்துவிட்டு ரட்சிப்பான்னா எப்படி ரட்சிப்பான்? அவனுக்கு என்ன அவசியம்? அதனால் மகாபாரதத்தில் சொல்கிறேன், இந்த உலகத்தில் கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. விபஸ்தானி சகசிரசம், ஆயிரக்கணக்கான ஆபத்து, ஆயிரக்கணக்கான விபத்து சுற்றி இருக்கு. இதில் என்னடா ஆச்சரியம்னா, இத்தனை ஆபத்து, இத்தனை ஆக்சிடெண்ட்டு, இத்தனை ட்ரபிள், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட்டு, கிட்னி, இது மாதிரி என்னென்ன பார்ட்ஸ் உள்ளே இருக்கோ அதிலெல்லாம் ப்ராப்ளம். இது மாதிரி அத்தனை ஆபத்திலையும் தாண்டி இங்கே சங்கீத சபாவில் உட்காந்துன்னு பாண்டுறங்கான்னு சொல்கிறோம் பாருங்க. இதுதான் ஆச்சரியம். நம்மளை அந்த கோஷ்டியில் சேர்க்காம இந்த கோஷ்டியில் சேர்த்துருக்காரு. நம்மளை சுற்றி அவ்வளவு ஆபத்து இருக்கு, நம்மளை சுற்றி அவ்வளோ விபத்து இருக்கு. நாம் இத்தனையும் மீறிண்டு ஜீவிச்சிருக்கமே, பகவானுடைய கருணை இல்லாமல் ஜீவிக்க முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் தெய்வ பலம். முன்னெல்லாம் கல்யாணத்துக்கு ஜாதகம் எடுத்தாங்கன்னா பொண்ணை கொடுக்குறவன் எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் கொடுக்க மாட்டான். பையன் ஜாதகத்தை வாங்குவான். பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குது, தெய்வ பலம் இருக்கா, இதை பார்த்து தான் பொண்ணை கொடுப்பான். கோடிக்கணக்காக பணம் இருக்குன்னு கொடுத்துட மாட்டான். பணம் என்னைக்கும் நிரந்தரம் இல்லை, பூர்வ புண்ணியம் இருக்கணும். அப்பா தாத்தாலாம் நிறையா தர்ம காரியங்கள் பண்ணின குடும்பமாக இருக்கணும். அது என்ன பண்ணும், கீழே வரா மாதிரி தெரியும், எப்படி நிமிந்துதுன்னு தெரியாது, நிமிந்துடும். பெரிய கோடீஸ்வரனாக. அது எப்படி போகும்னா சாமர்த்தியத்தில் கிடையாது, பூர்வ புண்ணியம். அப்பா தாத்தா கொண்டு தாத்தாலாம் புண்ணியம் பண்ணி குமிச்சிருக்கணும். அப்படி தர்மம் பண்ணின குடும்பம் ஒரு கால் சாதாரணமாக இருந்தாலும் திடீர்னு மேலே வந்துடும். புண்ணியம் காப்பாற்று. அதுபோல் நமக்கு தெய்வ பலம் வேணும், தர்மம் வேணும். ஒடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் நிற்குமேன்னார் சிவவாக்கியம் அப்படிங்கிற சித்தர். ஆடு நாடு தேடினும் ஆனசேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும். அதனால நமக்கு தர்மந்தான் ரட்சிக்கும், பகவானுடைய ஒரு கருணை தான் ரட்சிக்கும். இந்த பகவானுடைய கருணையை நாம் அவசியம் சம்பாதிச்சுக்கணும். அவனை நான் அவசியம் உபாசிக்கணும். நான் வழிபடணும்னு தமிழில் சொல்லலாம், ஆனால் நான் உபாசிக்கணுங்கிறேன். இது புரியாதோன்னு நினச்சினா அவாய்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தமிழோ சமஸ்கிருதமோ ஹிந்தியோ மராட்டியோ தெலுங்கோ, இது எல்லாம் நம்ம பாரத தேசத்தோட சொத்து. எல்லா பாஷையும் நம்ம சொத்து. இப்போ நான் சமஸ்கிருதத்தில் சொல்ல வேண்டாம்னு தமிழாக்கம் பண்ண அன்னைக்கு 10 சமஸ்கிருத வார்த்தையை ரிலீஸ் பண்ணுறான் கிறிஸ்தவம். அவன் யூஸ் பண்ணுற சப்தங்கள் எல்லாமே சமஸ்கிருதம் தான். அதை சாதாரண கிராமத்தில் கொண்டு போய் கூட அவளுக்கு புரிய வச்சுடுறான். அதனால் உபாசனம்னு சொல்கிறதோ, ஏன்னா ஒவ்வொரு மதத்துக்கு பேஸ் உண்டு.
நம்ம ஹிந்து மதத்துக்கு பேஸே உபாசனை தான். சித்திரை மாதம் வருஷப்பிறப்புலேருந்து ஆரம்பித்தா பங்குனி ஸ்ரீராமநவமி வரையில் உபாசனை. கோவில் உண்டு, உற்சவம் உண்டு, வழிபாடு தான் நமக்கு. நம்ம ஹிந்து மதத்தினுடைய ஒரு பேசிக் வழிபாடு. இந்த சமஸ்கிருத சொற்களை அவன் கொஞ்சம் கூட புரியுமோ புரியாதோன்னு யோஜனை பண்ணாமலே சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ நாம் சஹஸ்ரநாமத்தில் விஷ்ணுதாச விஸ்வஸ்மீனமா விஷ்ணுவேணமான்னு அர்ச்சனை பண்ணுறோம். அதை இப்போ போற்றியும் வந்திருக்கு. தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு போர்டு வச்சு போற்றியும் இருக்குது. இதெல்லாம் நம்ம சம்பிரதாயம். அர்ச்சனை பண்ணு, நீ சமஸ்கிருதத்தில் பண்ணு, தமிழில் பண்ணு. பூவை பெருமாள்கிட்ட தானே போடுற, பூவை பரமேஸ்வரன்ட்டு தானே போடுற. நீ எந்த பாஷையில் வேணாலும் சொல்லிக்கோ, எல்லாம் அவரோட பாஷை தான். எல்லா பாஷையும் அவரோடது தான். பகவானை அவசியம் உபாசனை பண்ண, வழிபடணும். பகவானுடைய கருணை இல்லாமல் எப்படி ஜீவிக்க முடியும்? தேனவினா திருணமபி நச்சலத்தி. இன்றைக்கி நான் கோவிந்தபுரத்துலேருந்து இங்கே திருநெல்வேலி வந்து இப்போ பஜனை பண்ணுறேன், கதை சொல்கிறேன். இது பகவானுடைய ஒரு திருவுள்ளம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. பாண்டுறவங்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அடுத்தால ஜுரம் வந்திருக்கும், ஃபீவர் வந்திருக்கும், இங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஆகிருக்கும். அவருக்கு இஷ்டம் இல்லாட்டா கிடையாது. அதுபோல் இன்றைக்கி இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கோம். இன்றைக்கி பங்குனி உத்திரம் யாருமே ஜாஸ்தி வரமாட்டான்னு கூட கிளப்பி விட்டான். நடத்துகிறவாளுக்கு கவலை இல்லை, வரவா போரும், வரவா போரும்னு நான் சொன்னேன். இங்கே வந்து பார்த்தா சபா ஃபுல்லாக உட்காந்துருக்கு. இது என்ன தேனமைனா திருணமபே நச்சலத்தி. அவனுடைய திருவுள்ளத்தில் இடம் இருந்தால் தான் நமக்கு இங்கே இடம். பகவானுடைய கருணையை சம்பாதிச்சுக்கணும். அந்த கருணை எந்த விதமாக இருக்கு? 6 விதம் சொல்கிறார். 6 விதமாக நமக்கு பகவானுடைய கருணை தேவை. இந்த 6ஐயும் பகவான் தான் நமக்கு கொடுப்பான். இதுக்கு 6 பேர் சாட்சி. நான் என் இஷ்டத்துக்கு சொல்லலை, 6 பேர் சாட்சி அப்படிங்கிறார் பராசர பட்டர். வத்சல்யாத்து, நமக்கு எத்தனை வயசு ஆனாலும் நம்மளை குழந்தையா நினைக்கிறதுக்கு உத்தரவு வேணும். இது அப்பா அம்மாட்டெல்லாம் பக்தி சிரத்தையாக இருக்கிற குழந்தைகளுக்கு தான் புரியும். சுதந்திரமாக தண்ணி தெளித்து விட்டு இஷ்டத்துக்கு இருன்னு சில குழந்தைகள் இருக்கா பாருங்க, அவனுக்கு புரியவே புரியாது. நம்மளை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒருத்தர் இருக்காங்கிறத விட நமக்கு வேறு என்ன வேணும்? அப்பா அம்மா தான் கவலைப்படுவா. இப்போ நான் இவ்வளோ காரியம் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே வந்து பாருங்க, கோவிந்தபுரம் வந்தால் தெரியும். 1200 பசு, ஒரு 80 குழந்தைகள், 4 வேதமும் படிக்கிறா. பெரிய பாடசாலை இருக்குது, பெரிய கோவில் இருக்குது. இது நான் பஜனை பண்ணுறேன், வெளியில் போகிறேன், சுற்றுறேன், நடக்கிறேன். நான் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னா எங்கள் அப்பா சேரில் உட்காந்துன்னு கவலைப்பட்டுட்டே உட்காந்துரு. இது ஏன் நடக்கிறது? நான் பஜனை பண்ணி நடக்கலை, நான் கதை சொல்லி நடக்கலை. எனக்காக கவலைப்படுறதுக்கு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அவரால் தான் நடக்குது, அவரால் தான் நடக்குது. இப்படி பெருசாக பெரிய பெரிய பிள்ளைலாம் போட்டிருக்கானே, என்ன நடக்கணுமேனு சுவாமிகிட்ட வேண்டின்னு இருக்காரோன்னு. இது மாதிரி நமக்கு என்ன வயசானாலும் நம்மளை குழந்தையாகவே நினைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். வாத்சல்யாது, ஏன் குழந்தையா நினைக்கணும்? நம்மளை குழந்தைன்னு நினைச்சாதான் நம்ம குற்றத்தையே பார்க்க மாட்டாளா? குழந்தைகள் தப்பு பண்ணினா அப்பா அம்மா கோபமே வராது. பல்லு முளைச்சி பேச்சு வந்த நேரத்தில் இந்த பையன் அப்பாவை பார்த்து போக்கிரியுமா. இங்கே ரோட்டில் போயின்னு இருக்கும்போது குழந்தைகள்கிட்ட கற்றுன்னு வந்துடும் ஸ்கூலில், போக்கிரிங்க. இந்த அப்பா அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். சம்சாரத்தில் சொல்லுவான், இந்த மாதிரி இந்த ஊருக்கு, இந்த திருநெல்வேலிக்கு நான் வந்து 40 வருஷம் ஆகுது,
என்னை பற்றி ஒரு பயம் தெரிஞ்சுக்கல, இவன் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறான் பாரு. பாசன் இதே பக்கத்தாத்து பையன் சொல்லட்டும் போக்கிரின்னு, பக்கத்து வீட்டு பையன் சொல்லட்டும் போக்கிரின்னு சும்மா இருப்பனா? இந்த பல்லு முளைச்ச அவசரத்தில் கடிச்சுடும் குழந்தைகள் அப்பாவை கடிக்கும், அம்மாவை கடிக்கும். உடனே அப்பா குரடை எடுத்துன்னு வந்து பல்லையா பிடுங்குறான். குழந்தைக்கு பல்லு முளைச்செடுத்து கடிக்க தெரிஞ்செடுத்துன்னு சந்தோஷப்படுறான். அப்போ குழந்தைன்னு நினச்சுட்டா ஒரு குழந்தைகிட்ட உள்ள அபிமானம் ஒவ்வொரு அப்பாவுக்கும் ஒவ்வொரு அம்மாவுக்கும் அது பதிலே பண்ண முடியாது, அளவே சொல்ல முடியாது. நமக்கு வேதம் தான் நல்ல வழியை காட்டுறது. இதிகாசங்கள், புராணங்கள், தர்மங்கள், நீ எதை சொல்லு எல்லாம் வேதத்திலேருந்து வந்தது தான். வேதம் தான் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. அந்த வேதத்துக்கு நம்மக்கிட்ட அவ்வளவு கருணை. வேத மாதாம்பா எவ்வளவு கருணை அம்மாவுக்கு, அந்த வேதத்துக்கு. சாஸ்திரங்களே சொல்கிறது, ஒரு அப்பா அம்மாவோட அன்பு உனக்கு புரியுமணும், ஒரு அப்பா அம்மா குழந்தைகிட்ட வச்ச ஒரு அன்பு உனக்கு புரியுமணும், இதுபோல் 1000 அப்பா அம்மாவோட அன்பு சேர்ந்தா எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு வேத மாதாவோட கருணை. அப்போ வேதத்தோட கருணையை சொல்லும் பொழுது கூட அப்பா அம்மா கருணை தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒவ்வொரு அப்பாவுக்கும் அவ்வளவு கடந்துள்ளோர்களும் கடப்பரோ தம் மக்கள் மேற்காதல். எல்லாத்தையும் தியாகம் பண்ண முடியும், குழந்தைகள்கிட்ட வச்ச அபிமானத்தை விட முடியாது. யாராக இருக்கட்டும், ஒரே பானத்தினால லோகவீரனான வாலியை கீழே தள்ளினார் சுவாமி ராமச்சந்திர பிரபு. ராம பானத்தினால அடிபட்டு கீழே விழுந்த வாலி நம்மளை அடித்த மகாவீரன் யாரு அப்படின்னு தேடுறான். ராமர் ஃப்ராடா இருந்தா பின்பக்கமாக ஒளிஞ்சுன்னு பேர்ப்பார். நேர்மை இருந்ததுனால தான் எந்த இடத்துல நின்னா வாலியால் பார்க்க முடியுமோ அங்கே வந்து நிற்கிறாராம். நான் தான் அடித்தேன். முதல்ல திட்டினா, ஸ்தோத்திரம் பண்ணினா, திட்டினா, அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணினா, மனசு திருந்தி விட்டான். உன் கையால் வதத்தை அடையணும்னே நான் வந்தேன் ராமான்னு சரண்டர் பண்ணினா, மனசு திருந்தின உடனே ராமர் கேட்கிறார், வாலி உனக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு, நான் என்ன பண்ணணும் உனக்கு. திருந்தின வாலி சொல்கிறான், உன் கையால் அடிபட்ட என்னை பற்றி எனக்கு இனிமே என்ன கவலை, இதோ வைகுண்டம் போயிட்டே இருக்கேன், தாரையை பற்றி கவலை இல்லை. கெட்டிக்காரி சுக்ரீவனை பற்றி கவலை இல்லை, நீ பார்த்துப்ப. வானர சைன்யத்தை பற்றி கவலை இல்லை, சுக்ரீவன் பார்த்துப்பான். எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அழ ஆரம்பிச்சுட்டான். ஏன் வாலி அழறேன்னா, என் பிள்ளைய விட்டுட்டு போகிறேனே, என் அங்கதனை விட்டுட்டு போகிறேனேன்னா அழ ஆரம்பிச்சுட்டான். நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பதினஞ்சாவது வருஷம் அயோத்திக்கு ராமச்சந்திர பிரபு திரும்பி வராட்டா நெருப்பில் குதிச்சிருவேன்னு சொல்லியிருக்கான் பரதன். நான் 15வது வருஷம் முதல் தேதி வந்து குதிப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். உனக்கு வந்த ராஜ்யத்தை அப்படியே பரதாழ்வாருக்கு கொடுத்த. பராளும் படரு செல்வம் பரத நம்பிக்கை அருளி தன்னுடைய ராஜ்யத்தை பரதனுக்கு அப்படியே அனுகிரகம் பண்ணி கொடுத்து விட்டு பரதேசியாக காட்டுக்கு வந்து, உன் தம்பி பரதன்ட்ட எவ்வளவு அபிமானம் வச்சியோ அந்த அன்பை என் புள்ளேட்ட நீ வச்சேன்னா நான் நிம்மதியாக கண்ணை போடுவேன். பரதன்ட்ட வச்ச பிரியத்தை வச்சு அப்படியே வச்சேன். வாலி போருமான்னு, போருமான்னு ஒரு ஆசை வருது.
லக்ஷ்மணே சயா. ஸ்வர்ண விக்கிரகம், தங்க விக்கிரகம் மாதிரி எடுக்கிறான் இளைய பெருமாள் லட்சுமண சுவாமி. இந்த லட்சுமணன்ட்ட எவ்வளவு அபிமானம் வச்சியோ அந்த அபிமானத்தை என் புள்ள அங்கதன்ட்ட நீ வச்சேன்னா நான் நிம்மதியாக கண்ண மூடுவேன். அப்படியே வச்சுட்டேன். போருமா? திருப்பி ஆசை வந்து நேத்திக்கு இன்னைக்கு கார்த்தால எழுந்திருக்கும் பொழுது சுக்ரீவன் இந்த அகண்டமான வானர ராஜ்யம் தனக்கு வரப்போறதுன்னு நினச்சிருக்கணும். வழக்கப்படி சோத்துக்கு முன்னாடி நாமோ எங்கே போனாலும் வாலி வந்துடுவான் உதைக்கிறதுக்கு. ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சே வாழ்ந்துட்டு இருந்த சுக்ரீவன் நேத்தி ராத்திரி வரையில் அப்படி இருந்த சுக்ரீவனுக்கு இன்னைக்கு கிஷ்கிந்தாதிபதி, அகண்டமான வானர சைன்யத்துக்கு ராஜா. யாரோட கருணை? உன் கருணை தானே. நேற்று வரையில் ஆகாரத்துக்கு தின்னாடின்ற இந்த சுக்ரீவனை ராஜாவாக பண்ணினிய. இந்த சுக்ரீவன்கிட்ட வச்ச அபிமானத்தை வச்சேன்னா நிம்மதியாக கண்ண போடும். சுவாமி மாட்டேன்னுட்ட. அப்போ என்னோட பாக்கியம் அவ்வளவுதான். அவசரப்படாதரா வாலி. நான் பரதன்ட்ட வச்ச அன்பையோ லட்சுமணன்ட்ட வச்ச அன்பையோ சுக்ரீவன்ட்ட வச்ச அன்பையோ உன் புள்ள அங்கதன்ட்ட வைக்க போறதில்ல. நீ எவ்வளவு வச்சியோ அந்த அன்பை வைக்கிறேன். அவ்வளவு அன்பா ஒரு அப்பாவுக்கு குழந்தைட்டு. அதனால தான் சாஸ்திரங்கள்ல இந்த அப்பாவுக்கு உன்னால இந்த ஜென்மால என்னடா பதில் பண்ண முடியும்? வேறு பணங்காசே தர வேண்டாம். உன்னை பற்றி உருகியிருக்கானே, 50 வருஷம் உன்னையே நினச்சிருக்காரு. அது ஒவ்வொரு குழந்தையும் பெற்று வளர்த்து ஆளாக்கிறதுக்கு ஒவ்வொரு அப்பா அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த குழந்தைகள் இந்த இந்த ஸ்மரணையே வரமாட்டேங்கிறது சில குழந்தைகளுக்கு. ஆனால் பல குழந்தைகள் நல்லவாளாக இருக்கா. இந்த காலேஜ் முடிச்சு விட்டு அப்படியே கிளம்பி போய்டும். காலேஜிலேருந்தே நான் அதெல்லாம் விஸ்தாரமாக சொல்ல விரும்பலை. இது மாதிரி அந்த குழந்தைகள்லாம் இல்லாமல் அப்பா அம்மாவுக்கு அனுகூலமாக, அப்பா அம்மாட்ட பிரியமாக, நம்முடைய தர்மத்தில் ஈடுபாடோட, பகவான்கிட்ட பக்தியோடு இப்படிலாம் இருக்கணும்னு ஆசையாக இருக்கணும். இங்கே கதைக்கு அழிச்சுன்னு வந்தால் தான் இருப்பா. அப்படி இங்கே அழிச்சுன்னு வரும். என்ன இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கெல்லாம் டைம் கிடையாது. இது மாதிரி விஷயங்களை, குழந்தைகளுடைய கடமைகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அப்பா அம்மாவுக்கு அவகாசம் இல்லை. நம்முடைய பாரத தேசத்தினுடைய தர்மங்கள் இது மாதிரி சத்சங்கத்துக்கு வந்தால் தான் கேட்க முடியும். அதனால் குழந்தைகளெல்லாம் இங்கே நிறைய குழந்தைகள் வந்திருக்கா. கவலை உள்ள அப்பா அம்மாலாம் அழிச்சுன்னு வரணும். கவலை இல்லாதவா அவா சௌரியம். எவ்வளவு அன்பு சுக்ரி வாலிக்கு. பரலோகம் கிளம்புற வாலி பிள்ளைய பற்றி கவலைப்படுறான். அப்போ எவ்வளவு அபிமானம். புத்திர வாத்சல்யம்ங்கிறது அவ்வளவு அதிகம். இவ்வளவு அன்பு நம்ம கிட்ட வைக்கணும். ஒருத்தர் எப்போ வைக்கணும்னா நமக்கு 60 வயசானாலும் வைக்கணும். நமக்கு 70 வயசானாலும் 60 வயசு பையன் வெளியில் கிளம்புறாரு, அப்பாட்ட சொல்லிட்டு கிளம்ப. பொதுவாக வீட்டை விட்டு வெளியூர் கிளம்பினா அப்பா அம்மாவை சேவிச்சுட்டு தான் கிளம்பும். இதெல்லாம் ஒரு பழக்கம். அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ண. அவள் போகும்போதே நல்லபடியாக போயிட்டு வா, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவோம். அந்த பலன்தான் நீ லாரி பஸ்ஸிலெல்லாம் தப்பிச்சுன்னு வரணும். அது மாத்திரம் இல்லை, நீ திரும்பி வர வரையில் எவ்வளவு கவலைப்படுவா. சொன்ன நேரத்துக்கு வராட்டா அப்புறம் தூக்கம் வருமா அப்பா அம்மாவுக்கு? 60 வயசு மாமா வெளியில் கிளம்புறாரு, அப்பா போயிட்டு வரேன் நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறார். அவர்கிட்ட சொல்கிறாரு, ஓடுற பஸ்ஸில் ஏறாதரா. பழைய ஞாபகத்தில் பஸ்ஸை கிளப்பின உடனே ஓடி போய் தொத்தின்ண்டே ஏறாத, நின்னப்புறம் ஏறு, நின்னப்புறம் இறங்கு, கதவில் சாயாத, பரிசை ஜாக்கிரதையாக வச்சுக்கோ. இதெல்லாம் சொல்லித்தரேன். இவருக்கே 60 வயசாகுது. இதெல்லாம் அவர் சொல்லித்தரணுமோ? அவரால் இவர்கிட்ட வேறு விதமாக சொல்லித்தரோம். பரிசு விட்டுடாதேன்னு சொல்ல வேண்டிய புள்ள இல்லை, புறத்தியார் பரிசை தொடாத, புறத்தியாருடைய திரவியங்கள்லாம் தோற்றம்னு அப்படி சொல்ல வேண்டிய புள்ள. ஆனால் அப்பா கவலைப்படுற.
எவ்வளவு வயசு ஆனாலும் பிள்ளைக்கு வயசாகிடுதுன்னு அப்பா ஒத்துக்க மாட்டாராம், அம்மா ஒத்துக்க மாட்டேன். டில்லிக்கே ராஜாவானாலும் அம்மாவுக்கு புள்ள தானே அப்படிம்பா. முன்னெல்லாம் ஒரு பழமொழி, அது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி டிவியில் பார்த்தோம் பாருங்க. அம்மா டில்லிக்கே ராஜா தான், அம்மா காலமாயிட்டான்னு உடனே எவ்வளவு பக்தி ஸ்ரத்தையாக பண்ணினார். இது ஒவ்வொரு பிள்ளையும் தெரிஞ்சுக்க வேண்டும். நான் கட்சி விஷயமாகவே பேசலை, நான் கட்சி விஷயமாக அரசியலே பேசலை, நான் தர்ம விஷயமாக பேசலை. இது மாதிரி ஒரு போஸ்டில் இருக்கிறவாளுக்கு இந்த கர்மாக்கள் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. லௌகிகத்தை அனுசரித்து எப்படி வேணான்னு இருக்கலாம். ஆனால் நம்முடைய குலத்துக்குன்னு ஒரு தர்மம் உண்டு, அந்த தர்மத்தை விடாமல் நடத்தி காட்டணும். ஒரு பழமொழி சொல்லுவா, டில்லிக்கே ராஜாவானாலும் அம்மாவுக்கு புள்ளதானே. ஒவ்வொரு அப்பா அம்மாவும் அவ்வளவு அபிமானம் வச்சிருக்கா குழந்தைகிட்ட. இது நமக்கு புரியுறதா இல்லையா? அப்பா அம்மாவுக்கு குழந்தைகிட்ட எவ்வளவு அபிமானம். இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு புரியுமோன்னு தீர்மானமா? இவ்வளவு அபிமானத்தை நம்ம அப்பா அம்மா இல்லாட்டா கூட நம்மக்கிட்ட வைக்கணும். ஒருத்தர் நம்மளை புள்ளேன்னு நினச்சி வைக்கணும். யாருடா இவ்வளவு அபிமானம் நமக்கு புத்திரவாத்சல்யத்தை நம்மக்கிட்ட யாருடா வைப்பான்னா சாட்சாத் பகவான் தான் வைப்பான். வாத்சல்யாத், இதுக்கு பிரமாணம் இருக்கு. வெப்பனா வைக்க மாட்டானா? சந்தி அத்ர ஷட் சாட்சினா, 6 பேர் சாட்சி. வாத்சல்யம், தன் குழந்தைங்கிற ஒரு அபிமானத்தை வைப்பான் பகவான். யாருடா சாட்சின்னா பிரஹ்லாதஸ்ச, பிரஹ்லாத சுவாமி தான் சாட்சி. எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்றிரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றின்ற என் சிங்கப்பிரான் பெருமை யாராயும் சீர்மைத்து. ஹிரண்யகசிபு கேட்கிறான் பிரகலாதனை, எங்கடா பகவான்? எங்கும் உளன் மகனை காய்ந்து கோபம் வந்துடுத்து. பெரிய பிரம்மாண்டமான தூண், அந்த தூணை காண்பிச்சு இங்கே ஏண்டா இல்லைன்னு கேட்டான். இதோ தெரியறானே என் பிரபு. ஒரு குத்து விட்டான் தூணை, அது 2 கூறாக பிளந்து அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றி நின்ற என் சிங்கப்பிரான். நரசிம்மமூர்த்தியா வந்துட்டார் பெருமாள். ஹிரண்யகசிபு வயத்துக்குள்ள 2 கையையும் விட்டு கிழிச்சு விட்டார். வயத்தை டார்னு கிழிச்சு விட்டார். கொடலை வயத்திலேருந்து கொடலை உருவி மாலையாக போட்டுன்னுட்டார். உருவி 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 மாலையாக போட்டுக்கிற ரத்தபானம் பண்ணுறார். அவனை அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துன்னு அட்டகாசம். எப்பேற்பட்ட சிம்மம் அப்படின்னா சிம்ம கர்ஜனை. அந்த அரண்மனையில் இருக்கிற யானைகள்லாம் கட்டறுத்துன்னு ஓடுறது பயந்துண்டு சிம்மநாதத்தை கேட்டு. 33 கோடி தேவதைகளும் நடுங்கிறார். 23 கோஷ்டி சித்தாள், உரகாள், பதகாள், கிண்ணறாள், கிம்புருஷாள், தேவாள், சாத்தியாள், பிதர்கள் கோஷ்டி 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 கோஷ்டியாக வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறா. நரசிம்மமூர்த்தி உக்ர நரசிம்மமாக இருக்கு. உலகத்தையே சாப்பிட்டுருவர் போல இருக்கு. அந்த நேரத்தில் தேவதைகள்லாம் வைகுண்டம் போயிட்டான். வைகுண்டம் போய் தாயார்கிட்ட சொல்கிறா, பெருமாள் ஒரு பக்தனுக்காக நரசிம்மாவதாரம் பண்ணினார், அதிபயங்கரமாக நிற்கிறான், பார்த்தாலே அவன் நடுங்கிறது, நீ சமாதானப்படுத்த முடியல எங்களால் ஸ்தோத்திரம் பண்ணியும், நீ தான் வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும்டா, நீ தான் வந்து சமாதானப்படுத்த. உடனே தாயார் சொன்னால் அவளுக்கு ஒரு அபிமானம் அவகிட்ட. இப்படி தான் பக்தர்களை கண்டால் அதுக்கு தலைகால் புரியாது, என்ன பண்ணுறோன்னே தெரியாது. இப்படி ஏதாவது பண்ணுவார், என்னை கண்டா எல்லாம் சரியாக போயிடும், இப்படி சொல்லிகிட்டே வந்தாளாம்.
இப்படி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கார் பெருமாள், தாயார் அங்கே நிற்கிறார். எங்கே பெருமாள்? அதோ உட்காந்துருக்காரே அவர். இவரா? நீலமேகல சியாமளவர்ணன், பீதாம்பரதாரி, சதுர்புஜம், சங்கம், சக்கரம், கதே, பத்மம், ஸ்ரீவத்சம், கௌஸ்துபம். இப்படி இந்த வைகுண்ட ரூபம் எங்கே? சித்திப்பல்லு, பிடர்மயிறு, கழுத்து பெருந்த மனுஷ ரூபம், கழுத்துக்கு மேலே சிங்க ரூபம், கத்தி மாதிரி நாக்கு தொங்குறது, கண்லேருந்து நெருப்பு கொட்டுறது. இது பார்த்தாலே கர்ப்பம் கலங்கும் போல இருக்கு பயத்தில். இதுவான்னார். இல்லை, இவர் தான். இந்த பிரகலாதனுக்காக இப்படி ஒரு ரூபத்தை எடுத்துட்டுருக்க. எனக்கு என் பகவானாக வந்தால் நான் பார்த்துக்கிறேன். இது மாதிரிலாம் அவர் வைகுண்டம் வருவேன்னா வர வேண்டாம். இவர் ஏதாவது குக்கரை வச்சுன்னு தனியாக சமையல் பண்ணிக்கிட்டோம். இவரை வச்சுன்னு குடும்பம் நடத்த முடியாதுன்னுட்டா, வரமாட்டேன்னுட்டா. நானாக சொல்லலை, பாகவதம். பயந்துண்டு வரமாட்டேன்னுட்டா. பார்த்தார் பிரம்மா பிரகலாதனை போய், அப்பா நாங்கள் இத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணி சமாதானம் ஆகலை, உனக்காக தான் இப்படி வந்திருக்கார் அவர். நீ தூணை காட்டினதுனால தானே வந்தார், நீ தான் போய் சமாதானப்படுத்து. எல்லாரும் இங்கே பெருமாள் இருக்கா, அங்கே நின்றுட்டே ஸ்தோத்திரம் பண்ணுறா. கிட்டக்க போக பயந்துண்டு பிரகலாத சுவாமி என்ன பண்ணார்? கையை கூப்பிண்டே திருவடிக்கு வந்துவிட்டாராம். சொபாதமூலே பதிதம் தமர்பகம், நமஸ்காரம் பண்ணார், சேவிச்சு கையை கூப்பிண்டார். இவர் ஸ்தோத்திரம் பண்ணி சமாதானம் ஆகலை, கிட்டக்க வந்த உடனே குளிர்ந்து போயிட்டாரான் நரசிம்மமூர்த்தி. கிட்டக்க வந்த உடனே அந்த பிரகலாதனை அப்படியே கட்டிண்டாராம். பரிதகா, சின்ன குழந்தை தானே, அப்படியே கட்டிண்டார். போகிற இல்லையா பெருமாளுக்கு. அவனை திருப்பி முதுகு பக்கம் கட்டிக்கிறார். அவன் திருமேனி முழுக்க தான் கட்டிக்கணும்னு ஆசை. முன்பக்கம் கட்டிண்டார். போகிறல்ல அவனை திரும்பி சொல்லி பின்னாடி கட்டிண்டார். போகிறல்ல ரெண்டு சைடும் கட்டிக்கிறார். இது மாதிரி எந்த கதையிலையும் கட்டிருக்க முடியாது. பிரகலாதனுக்கு ஒண்டி தான் 4 பக்கமும் கட்டிண்டாரான். 4 பக்கமும் அவனை கட்டிண்டு அந்த சூளத்தால் அவள் அப்பா குத்திருக்கான், பாம்பு கடிச்சிருக்கு, ஈட்டினால் குத்திருக்கான், கீழே தள்ளி விட்டு உடம்பு சிராச்சிருக்கு. ஒவ்வொரு புண்ணாக தடவி கொடுக்குறாராம் பெருமாள். இந்த சூளத்தால் குத்திட்டானே, கீழே விழுந்து சிராச்சு புண்ணாக இருக்கு, பாம்பு கடித்த இடம் இப்படி வடுவாக இருக்கு, இப்படியே தடவராராம். தடவி தடவி அழறாராம் அவர். உடனே பிரகலாத சுவாமி, பிரபோ அவன் எத்தனை துக்கத்தை கொடுத்தா என்ன, ஒவ்வொரு ஆபத்துலேருந்து நீங்கள் காப்பாற்றினேல என்ன, எனக்கு எந்த சிரமமும் தெரியாமல் ஈட்டினால் குத்தினது தான் தெரியுதே தவிர வலியே தெரியலையே, நெருப்பில் போட்டானே தவிர சுடவே இல்லையே, ஒவ்வொரு ஆபத்துலேருந்து நீங்கள் என்னை காப்பாற்றினேலேன்னார். அப்போ சொன்னார் பெருமாள், அது எனக்கு போரல்ல. ஏன் போரல்லேன்னார்? ரோடில் ஒரு வீடு தீப்பத்தி எறிகிறது. ரோடு வழியாக வந்தவர் என்ன பண்ணார், பட்டுன்னு பக்கத்தில் கிணறு இருந்தது, ஜலத்தை எடுத்து அது ஆரம்பித்த உடனேவே ஜலத்தை தெளித்து நெருப்பை அணைச்சிட்டார். உடனே என்ன சொல்லுவா, என்ன கருணை பாருங்க, நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி. புரட்சியாருக்கு சிரமம்னா இவராகவே வலியக்க போய் உதவி பண்ணுறார், நல்ல மனோபாவம் கொண்டாடுறார். இதே தன் வீடு தீப்பத்தி எரியறது, அவன் ஜலத்தை கொண்டு வந்து அணைக்கிறான். உடனே எதிர்த்த வீட்டுக்காரர் வந்து, என்ன உங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி, நீங்கள் இப்படி வீடு பற்றி எரியும் போது நீங்கள் அணைச்சிட்டே என்ன உதவி பண்ணுற தன்மைன்னு. தன் வீடு எரியும் பொழுது யாராவது அணைச்சா கொண்டாடுவாளோ, அதுபோல் நீ கொண்டாடுறது எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒன்றை ரெட்டிக்கு எனக்கு தாயார் மார்பில் இருக்கா, எனக்கு தாயாரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா உன் ஹிருதயந்தான் பிடிச்சது, உன் மனசு தான் எனக்கு பிடிச்சது. அதனால தான் நான் தாயாரை கூட விட்டுட்டு உன்னோட ஹிருதயத்தில் இருக்கேன். எப்போ நான் உன் ஹிருதயத்தில் இருக்கேனோ, உன்னோட உடம்பு நான் குடியிருக்கிற கோவில், அப்போ நான் என்னோட வீட்டை நான் காப்பாற்றினதை கருணைன்னு சொல்ல முடியுமோ? என் வீட்டையே நான் காப்பாற்றிருக்கேன், இதை கருணைன்னு சொல்ல முடியுமோ? உன்னை ரட்சிக்க முடியலையேன்னு வருத்தமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறார் சுவாமி. அந்த பிரகலாதம் அதுக்கப்புறம்தான் 43 ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பண்ணுற. ஸ்தோத்திரம் பண்ணி சமாதானம் இல்லை, கிட்டக்க வந்த உடனே சமாதானம். 5 வயசு குழந்தை,
இதே பிரகலாதன் இவருடைய புள்ள விரோச்சனன், அவனுடைய புள்ள மகாபலி. அந்த மகாபலி யாகம் பண்ணும்பொழுது தான் 3 அடி தானம் பெருமாளே வாமனமூர்த்தியாக வந்து கேட்டு தானம் வாங்கிண்டு 3 அடி விஸ்வரூபம் ஓங்கி உலகளந்த பெருமாளாக ஆகி 3 லோகத்தையும் ஈரடியில் அளந்துட்டான். மகாபலியை கட்டியும் போட்டுட்டான். இது மாதிரி மகாபலியோட யாகசாலைக்கு பெருமாள் வாமனமூர்த்தி வந்திருக்கார், வாங்கோன்னு பிரகலாதனை போய் கூப்பிட்டாலாம். வரமாட்டேன்னுட்டார். ஏன்னா என் பிரபு போய் இந்த அசத்திட்ட கையை நீட்டி தேகின்னு கேட்குறத என் கண்ணால் பார்க்க மாட்டேன். என் பிரபு வேஷம் போட்டுன்னு போனாலும் எனக்கு இஷ்டம் இல்லை. இப்போ மகாபலியேற்ற தானம் வாங்கி கட்டி போட்டுவிட்டார் பெருமாள். இது காதில் விழுந்தது பிரகலாதனுக்கு. இப்போ பிரகலாதன் தாத்தா இதுதான் தகும்னு வந்துட்டாராம். அவன் என்ன உங்களுக்கு கொடுக்கறது? சொத்தே உங்களோடது தான், நீங்கள் கட்டி போட்டது தான் தகுங்கிறார். இவ்வளவு நேரம் கோபமாக இருக்கார் திரிவிக்ரமமூர்த்தி. அந்த நரசிம்மாவதாரம் பண்ணின அதே பெருமாள் தானே இவர். பிரகலாத சுவாமி கிட்டக்க வந்த உடனே அந்த கோபங்கள்லாம் அப்படியே மறைஞ்சு பிரசன்ன திருமுகத்தோட கூட இந்த பிரகலாதனை பிரகலாதா வான்னு கூப்பிடலையா, வத்ச பிரகலாத பத்ரந்தே, ஏ குழந்தேன்னு கூப்பிடுறான். இப்போ குழந்தையா இந்த பிரகலாதன் கிழவன், அவனோட பேரன்தான் யாகம் பண்ணுறான். அப்போ எவ்வளோ வயசானவர் பெருமாளுக்கு எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி வயசான தாத்தாவாக இருந்தாலும் அந்த நரசிம்மாவதாரம் பண்ணுற காலத்தில் 5 வயசு குழந்தையா கையை கூப்பிண்டு ஸ்தோத்திரம் பண்ணினது அவன் நெஞ்சை விட்டு அகலவே இல்லை. அதனால தான் வயசான பிரகலாதனை பார்க்கும்பொழுது கூட குழந்தேன்னு கூப்பிடுறார். இதுதான் பராசர பட்டர், நீ பகவானை அப்படி உபாசனை பண்ணிவிட்டேன்னா வயசான பிரகலாதனை கூட எப்படி குழந்தையா நினைச்சாரோ அதுபோல் உன்னை குழந்தையா நினைப்பார். வத்சல்யாத்து, இது மாதிரி 6 குணங்கள் 6 பக்தாளோட கதையை சொல்கிறேன். இந்த நெல்லை சங்கீத சபாவில் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் சத் சங்கம் நடக்கிறது. தினசரி கார்த்தால 9:30 மணிக்கு கீத கோவிந்த காவியம் அஷ்டபதி பஜனை நடக்கும். எப்போ இங்கே வந்தாலும் நடக்கும், எந்த ஊருக்கு போனாலும் நடக்கும். தினசரி உஞ்சவர்த்தியும் நடக்கும். அதனால் பக்தாள்லாம் அங்கே 9:30 மணிலேருந்து ஒரு 10:30 11 மணிக்குள்ளே 1.5 மணி நேரம் நடக்கும். இந்த தடவை நிறையா லீவு வருது. வெள்ளிக்கிழமை லீவு, சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, நாளைக்கு ஒரு நாள் தான் ஆஃபீஸ். அதனால் பக்தாள்லாம் அவசியம் கார்த்தால வேளையில் வாங்கும். நாளைக்கு சரியாக 7 மணிக்கு ஆரம்பம். மங்களம் ருக்மிணி ரம. இன்னைக்கு பங்குனி உத்தரம், முருகனுக்கு உகந்த நாள். அது மாத்திரமில்லை, இன்றைக்கி தான் சீதா கல்யாணம் நடந்த நாள். சீதையை ராமச்சந்திர பிரபு திருக்கல்யாணம் பண்ணிட்ட நாள் இன்றைக்கி பங்குனி உத்தரம். மங்களம் ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதே மங்களம் மங்களம் ஸ்ரீவத்ஸ பூஷாய மங்களம் நந்த கோபாலாய ஜெய மங்களம் நித்ய बोला पुंडली गवरदा जय सद्गुरु महाराज की समस्त संत मंडली की अंजनेय मूर्ति की இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.